இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ஊதுபத்தி வச்சுலாம் சில பேர் அந்த இடத்துல சுட்டு பொசுக்கலாம் முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. முடி வச்சு கட்டுறதும் இப்பெல்லாம் தேவைப்படாது. மருக்கள் சின்னதா இருக்கும்போது சில வீட்டு வைத்திய முறைகள் ட்ரை பண்ணலாம். அதாவது எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த மாதிரி மருக்கள் முன்னெல்லாம் ரொம்ப அரிதா இருந்துச்சு. இப்போ எல்லா வயதினருக்கும் காமனா இந்த மாதிரி தோல்ல மருக்கள் காணப்படுது. இந்த மாதிரி மருக்கள் யாருக்கு வருது, இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த மருக்கள் முகம், கைகள், பாதம் இங்கதான் அதிகமா காணப்படும். மற்ற கண்டிஷன் மாதிரி கிடையாது. இது பரவக்கூடிய ஒரு நோய்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது தொடுதல் மூலமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருள்களை ஷேர் பண்றதன் மூலமாகவும் ஈஸியா பரவக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா எல்லாருக்கும் இது தோன்றது கிடையாது. உடலோட எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு பெருசா இது தெரியாது. ஆனா உடல் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு அப்படின்னா ஈஸியா இந்த மருக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருமி தான் இதற்கு காரணம். இது ஒரு வைரஸ் கிருமி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய HPV வைரஸ் தான் இந்த மாதிரி மருக்கள் ஏற்படுறதுக்கு காரணம். இதோட வடிவங்கள் வெவ்வேறு வகையில் இருக்கும். முகம், கை, கால்கள் மட்டும் இல்லாம இப்போ பிறப்புறுப்பு பகுதியிலையும் வரக்கூடிய மருக்கள் இருக்கு. ஜெனிட்டல் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உடல் உறவு கொள்வதன் மூலமா பரவக்கூடிய ஒரு வகையான மருக்கள். ஷேவ் பண்ற இடத்துலயும் ஈஸியா இந்த மருக்கள் வரும். அதே மாதிரி அடிக்கடி நகை கடிக்கும் பழக்கம் இருக்கவங்களா இருந்தா அவங்களுக்கும் ஈஸியா மருக்கள் வரும். ஒன்று மருக்கள் ஃபிளாட் வார்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட்டையா இருக்கும் இந்த மருக்கள். ரெண்டாவது ஃபிலிஃபார்ம் வார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண் இமை பகுதி, உதடு பகுதிகள் எல்லாம் முகத்துல வரக்கூடியது பிலிஃபார்ம் வார்ட். மூணாவது காமன் வார்ட். இதுதான் காமன். ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். கைகளோட மணிக்கட்டு பகுதி, கால் முட்டி பகுதி, முகத்துல எல்லாம் வரக்கூடியது காமன் வார்ட்ஸ். நாலாவது ஜெனிட்டல் வார்ட்ஸ், பிறப்புறுப்பு பகுதியில வரக்கூடியது. அஞ்சாவது பிளான்டார் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்களோட கீழ் பகுதி இருக்கு பாத்தீங்களா, சோல். அந்த சோல் பகுதியில பிளான்டார் வார்ட்ஸ் தட்டையா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி தெரியாது. அது பிளாட்டாவே இருக்கும். பிளாட்டா பக்கத்துல அதிகமா காணப்படும். இந்த மாதிரி பல வகையான மருக்கள் இருக்கு. சிலருக்கு கழுத்தை சுத்தி செயின் போடுறதுனால இந்த செயின் அப்படிங்கிறது நம்ம கழுத்தை சுத்தி இருக்க பகுதியை வீக் ஆகுது. அந்த தோள்களை வீக் ஆகுது. அதனால ஈஸியா அந்த கழுத்தை சுத்தி இருக்க பகுதியில மருக்கள் வரலாம். அதே மாதிரி கண் இமைகள் பகுதியில வரலாம். எங்கெல்லாம் தோள்கள் சுருக்கம் இருக்கோ, மடங்கி வெளியுதோ அந்த இடத்துல எல்லாம் மருக்கள் வரலாம். கண்கள் பக்கத்துல தசை பகுதிகள் ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால அந்த பகுதியில மருக்கள் வரலாம். அதே மாதிரி கைகளோட அக்குள் பகுதி, தொடை இடுக்கு பகுதி, இந்த பகுதியிலையும் தோள்கள் மடங்கிற இடம், இந்த இடத்துலயும் மருக்கள் வரலாம். இது எப்படி பரவுது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பரவக்கூடிய ஒருத்தர் பயன்படுத்தின சோப்பு, டவலு, மரு இருக்கிறவங்க பயன்படுத்துறத இவங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதன் மூலமா பரவக்கூடியது. ஏன்னா இந்த வைரஸ் ஈஸியா பரவும். என்னன்னா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவனாலும் ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இது மருக்கள் வரவும் செய்யலாம். இல்ல உடம்புல அது இருக்கிறதே தெரியாம இந்த HPV வைரஸ் இந்த மாதிரி மருக்களை ஏற்படுத்தாம சும்மாவே இருக்கலாம். அதனாலதான் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இந்த மருக்களோட வடிவங்களும் மாறுபடும். சில மருக்கள் பயங்கரமா காலிஃபிளவர் மாதிரி பெருசாவும் இருக்கும். சில மருக்கள் ரொம்ப குட்டியா சின்னதாகவும் இருக்கும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மருக்கள் இந்த டேக் மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா அதை சுத்தி ஒரு தலைமுடி எடுத்து இருக்க கட்டுறது. நம்ம தலைமுடியோட குதிரை முடியை எடுத்து அந்த டேக் சுத்தி இறுக்கி கட்டிட்டா அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படும். போக போக அதை காஞ்சி உளுந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். பட் இது வலியுடன் கூடிய ஒரு மெத்தட் இல்லையா, அதுவும் பழைய மெத்தடு. அதே மாதிரி எல்லா மருக்களுக்கும் இது ஒரு தீர்வாகவும் இருக்க முடியாது. இந்த டேக் மாதிரி இருந்தா நீங்க சுத்தி கட்டலாம். ரொம்ப பிளாட்டா இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அது இறுக்கி கட்டுறதுக்கு ஒன்றும் வாட்டர் இருக்காது. ஜென்ரலாவே இந்த மருக்கள் ஒரு 2 வருஷ காலத்துல சில பேருக்குலாம் மறைஞ்சும் போகுது. சில பேருக்கு மறையாம அப்படியே இருக்கவும் செய்யுது. 2 விதமாவும் இருக்கு. கிளியர் கட்டா காரணம் தெரியல. சில பேருக்கு மறையுது, சில பேருக்கு மறையவே மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் இந்த மருக்களோட மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம எடுத்துட்டாலும் சர்ஜிக்கல் மெத்தடோ லேசரோ பயன்படுத்தி எடுத்துட்டாலும் இந்த HPV வைரஸ் நம்ம தோல்லியே இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடுது. இப்ப ரொம்ப பொதுவான ஈஸியான மெத்தட் என்னன்னா எலக்ட்ரிக்கல் காட்டரைசேஷன் அப்படின்னு சொல்றது. அந்த மரு மேல ஒரு அனஸ்தீசியா வலி இருக்காம இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லை தடவிட்டு அந்த மரு மீது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு 45 நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் காட்டரின் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை வச்சு அழகா மெல்லிசா அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த காட்டரியிலேயே ஒரு லைட்டா அந்த இடத்த எரிக்கக்கூடிய ஒரு டிப்பு இருக்கும். அதை வச்சு லைட்டா எரிச்சு விட்டுருவாங்க. அப்ப திருப்பி அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிடும். ஆனா பெரிய மருவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தழும்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த காஸ்ட்லியான
சிம்பிளான மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லேசர் வச்சு வலி இல்லாம அந்த இடத்துல இருந்து மருக்களை எடுத்துட முடியும். முடிஞ்ச அளவு மருக்கள்ல நீங்க சின்னதா இருக்கும் போதே கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பவே எடுத்துறது பெட்டர். பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுக்கும்போது தான் அந்த இடத்துல தழும்பு ஏற்படுறதோ இல்ல அது எடுக்கும்போது வலி அதிகமா இருக்கிறதோ இருக்குது. நாம அதாவது வீட்டு வைத்திய முறைகள் ட்ரை பண்ணலாம். ஆனா ரொம்ப கடினமான முறைகள், எலக்ட்ரிக்கல் காட்டரிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப ஊதுபத்தி வச்சுலாம் சில பேர் அந்த இடத்துல சுட்டு பொசுக்கலாம் முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. முடி வச்சு கட்டுறதும் இப்பெல்லாம் தேவைப்படாது. இந்த கடினமான முறைகள் வலியை உண்டாக்குறது மட்டும் இல்லாம தொற்றுக்களையும், தேவையில்லாத தொற்றுக்கள் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கிடும். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். மருக்கள் சின்னதா இருக்கும்போது சில வீட்டு வைத்திய முறைகள் ட்ரை பண்ணலாம். அதாவது டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். பஞ்சில தொட்டு டீ ட்ரீ ஆயில் அந்த இடத்துல அப்ளை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நாள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் அது சைஸ் குறைஞ்சு மறையும். அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவத்துல தூஜா கிரீம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த தூஜா கிரீம் அது மேல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாலும் காலப்போக்கில் அது காய்ந்து கீழே விழுவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூணாவது கற்றாழையோட ஜெல், அதான் அது கற்றாழையை எப்படி நீக்கணும் எல்லாமே நான் வேற ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன். கற்றாழையை ஃபுல்லா நீக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த ஜெல் பகுதியை நல்லா கழுவிட்டு அதை நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் மற்ற இடங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுவுமே நீண்ட நாளுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நாலாவது மெத்தட் ஆப்பிள் சிடர் விnegar. இந்த ஆப்பிள் சிடர் விnegar ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம்னா அதே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணீர் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பஞ்சில தொட்டு இந்த மருக்கள் மீது வைக்கிறது அப்படிங்கிறது. இது டெய்லி வச்சுக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருக்கள் காஞ்சி கீழே விழுந்துரும். மற்ற இடத்துல படாம அந்த மருக்கள் மீது கரெக்டா வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பட் வீட்டு வைத்திய முறைகள்லாம் ஓரளவுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இல்லாத பட்சத்துல நம்ம டாக்டரோட ஹெல்ப் நாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கைகள், கால்கள், மூஞ்சிலெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் காலுக்கு கீழே வரக்கூடிய வார்ட்டு இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மருக்களை நீக்கிறதுக்கு நம்ம கிரையோதெரபி போன்ற விஷயங்கள் கையாளலாம். அது ஃப்ரீசிங் ட்ரீட்மெண்ட். சில்லுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு சில்னஸ் அப்ளை பண்ணி இந்த மருக்களை சுருங்க வச்சு காய வச்சு விழ வைக்கிறது தான் கிரையோதெரபி. ஆனா கிரையோதெரபியில ஒரே சிட்டிங்ல இந்த மாதிரி கடினமான மருக்கள் சீக்கிரம் சரியாகாது. ஆக்சுவலா ஒரு 3 வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை 3 வாரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 வாரத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் முழுமையா அதை நீக்க முடியும். மெடிசின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சலிசிலிக் ஆசிட் உள்ள கிரீம்கள் பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரென்த்ல இருக்கும். டாக்டர் பரிந்துரைப்படி இந்த சலிசிலிக் ஆசிட் கிரீம்ஸ் நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறது, ரெகுலரா அப்ளை பண்றதுங்கிறது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரையோதெரபி உதவி இல்லாம இந்த கிரீம்களை எப்படி வீட்லயே அப்ளை பண்றது அப்படிங்கறத டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும். அடுத்து தடுப்பூசி HPV அப்படிங்கிற வைரஸ்க்கு எதிராக தடுப்பூசி ஆக்சுவலா இருக்கு. இந்த தடுப்பூசி எதுக்காக கொடுக்கிறோம் அப்படின்னா பெண்கள்ல குறிப்பா கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய் வரத்துக்கான ஒரு ஒன் ஆஃப் த காரணியா இந்த HPV வைரஸ் பார்க்கப்படுது. அதுக்காக உண்டான தடுப்பூசி இது. ஆக்சுவலா வளர் இளம் பெண்களுக்கு 12 வயசு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 13 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இந்த வேக்சின் தடுப்பூசி கொடுக்கிறது அப்படிங்கிறது எதிர்காலத்துல அவங்களுக்கு நல்லது. பட் வார்ட் இந்த மருக்கள் பிரச்சனையை குறைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் இது பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய், அதற்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி. குடும்பத்தினருக்கு வேற யாருக்காவது இருக்கு, கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய் இருக்குன்னா அப்போ அவங்களாம் கட்டாயம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான தடுப்பூசி HPV தடுப்பூசி. இது கவர்மெண்ட் ஸ்கீம்ல வரது கிடையாது. அதனால நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் செஞ்சு இந்த தடுப்பூசி தேவைன்னா போட்டுக்கிறது நல்லது. இன்னொரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் டக்ட் டேப் அப்படிங்கிறது. இந்த டக்ட் டேப் அதுலயும் அந்த கிரே கலர்ல இருக்கும் இல்லையா, அதான் நல்லா பசை மாதிரி நல்லா ஒட்டும். இந்த டக்ட் டேப் அப்ளை பண்றது அப்படிங்கிறது இதுவே ஒரு வாட்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. நீங்களே எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இதை ஒட்டி எடுக்கிறதுங்கிற ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ மருக்கள் குறித்த யாருக்கு வரும், ஏன் வருது அப்படிங்கறது குறித்த புரிதலையும் அதற்கான மருத்துவ முறைகளையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.